நான் சிறு வயதுல இருந்து எல்லாத்துலயும் தோத்து தோத்து போறேன். என் குடும்பத்துல எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறேன். எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க, என்னை தூஷணமா பேசுறாங்க. குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல, குடும்பத்துல ஒரு ஆறுதல் இல்ல. என் பெற்றோர்ட்டையாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னா அதுல எனக்கு ஒரு திருப்தி இல்ல அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட இருக்கிறீங்களா? பைபிள்ல யோசேப்பை குறித்து அப்படிதாங்க இருக்கிறது. அவனுக்கு சிறு வயதிலே தோல்விதான். அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், நிந்தித்தார்கள். தகப்பனுடைய அன்பு கிடைத்தாலும் அந்த அன்பு இவனுக்கு முழுமையாக நிறைவடையவில்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ரெண்டு விஷயம் செஞ்சாங்க. ஒண்ணு, ஆண்டவரோடு கூட இருந்த உறவை விடல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாளுக்கு நாள் அவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு எதிரான நிந்தனைகள், அவமானங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நிச்சயமா யோசேப்பை போல கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவார். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. தேவனோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரவத்தினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்துல அவனுக்கு ஞானத்தையும் கிருபையையும் அருளினார் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒருவேளை நீங்க நிந்திக்கப்படுகிறதுக்கு பதிலா ஒரு உயர்வை, ஒரு கனத்தை கர்த்தரே உங்களுக்கு அருளி செய்வார். சில உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம உருவாக்கப்பட முடியும். அதனால இந்த உபத்திரவம் உங்களை உருவாக்குது அப்படின்னு நீங்க உணர்ந்து நீங்க தேவ சமூகத்துல இன்னும் அவரோடு கூட உறவாடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளருங்க. நிச்சயமா இவைகள் எல்லாவற்றினும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக உபத்திரவங்களை, தோல்விகளை, நிந்தனைகளை, அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் ஒரு உயர்ந்த இடத்துல நீ வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பின் ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க, உடைஞ்சு போயிடாதீங்க. உருவாக்குகிற கர்த்தர் உங்களோட. God bless you.